எல்லாம் கூப்பிட்டோம், மழையெல்லாம் பெய்யுது, அதனால ஒண்டிக்கிட்டு இருக்காம சடக்குனுக்கு வாங்க. அரசு வேலை கிடைக்கிறது குதிரை கும்பா இருக்கு. ஆனாலும் அரசு வேலையை நோக்கி இளைஞர்கள் போகிறார்களா, இல்ல வேலை வேணா ஒண்ணு வேணா எங்க அப்பா அம்மா சேர்த்து வச்சிருக்காங்க எங்களுக்கு என்ன அப்படி சொல்லி வீட்டில் இருக்காங்களா, இப்படி மாதிரி கேள்வியை கேட்டோம். மழை பதில சொல்லியிருக்காங்க. அரசு வேலையில பார்த்தோன்னா நம்ம 9 to 5 தான் மெயினாக வேலை பார்க்குறாங்க. அது ஒரு பெஸ்ட் இதாக இருக்குது. ஒரு 5000 பேர் வேலை தேவைப்படுதுன்னா 2 லட்சம் பேர் பரிட்சை எழுதுறாங்க. அதனால் நிறையா பேர் போய் படித்து டிஎன்பிசி இதெல்லாம் எழுத போகிறாங்க. அது 4-5 தடவை எழுதி பார்த்துட்டு திரும்ப கிடைக்காம போயிடுது. கவர்மெண்ட் வேலை தானே. இப்போ கொரோனா டைமில் எல்லாமே ரொம்ப சிரமப்பட்டாங்க. ஆனால் கவர்மெண்ட்ன்றப்ப அந்த ஒரு பயம் இல்லாமல் இருந்தது இல்லையா. அரசாங்க வேலையே தான் போகணுன்னா இருக்கிற சீட்டும் கம்மி, ஆனால் படித்த இளைஞர்கள் அதிகம். அப்போ அதையே நம்பிக்கிட்டு இருக்காம இந்த மாதிரி அவங்கவுங்க முயற்சியில முன்னுக்கு வர்றது தான் நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். கவர்மெண்ட் ஜாப் தான் ப்ரைவேட் ஜாபோட பெட்டராக நினைக்கிறேன். கவர்மெண்ட் ஜாபில் வேலையெல்லாம் கிடைக்கிறது ரொம்ப காம்படிஷனாக இருக்குது. ப்ரைவேட் ஜாபை விட பெனிஃபிட்டாக எனக்கு நினைக்கிறது கவர்மெண்ட் ஜாப் தான். இன்னைக்கு நிறைய இளைஞர்கள் கவர்மெண்ட் ஜாப் அரசு வேலை அவங்க இலக்காக பார்க்குறாங்க. ப்ரைவேட்ல அதிகமாக சேலரி வாங்குறாங்க, ஆனால் கவர்மெண்ட் சேலரி வந்துட்டு அவங்களுக்கு ஒரு ஸ்டாண்டர்டாக கிடைக்கும். அதே மாதிரி பெனிஃபிட்ஸ் நிறையா இருக்கும். அதே மாதிரி மக்களோட நம்ம தொடர்புகள் வந்துட்டு அதிகமாக கிடைக்கும். நம்ம ஒரு ஹை போஸ்டிங்கில் போகிறோம் அப்படின்னம்னா பலதரப்பட்ட மக்களை நம்ம பார்ப்போம். காரணம் என்னன்னா, அரசு கவர்மெண்ட் ஹாலிடே எல்லாம் லீவு கிடைக்கும். கண்டிப்பாக ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் வந்து கண்டிப்பாக லீவு கிடைக்கும். குடும்பத்துக்கு வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். மற்றபடி வந்து ஒர்க் ப்ரெஷர் அவ்வளவா இருக்காது. தனியார் வேலையை ஒப்பிடும்போது அரசு வேலைக்கு வந்து ஒர்க் ப்ரெஷர் அவ்வளவா இருக்காது. அந்த கவர்மெண்ட் வேலைனா கொஞ்சம் மதிப்பு மரியாதையோட இருக்கலாம். அதை தாண்டி வந்து எந்த ஒரு ப்ரெஷரும் இல்லாமல் நம்ம ஃபுல் ஃப்ளெஜோட நம்ம வந்து அதில் வந்து நம்ம வேலையை வந்து ஈடுபாடு இருக்கும். ப்ரைவேட்டில் வந்து டார்கெட் இருக்கும், அச்சீவ் பண்ணாதான் அது லீவ் கிடைக்கும். அப்படி இல்லைனாக்கா லீவ் கிடைக்காது, பண்ணாது. ஸ்டார்ட் அப்புங்கிற கான்செப்ட்ல ஐடியில் வேலை செஞ்சுட்டு இருக்கிறவங்கள வேலையை விட்டு வெளியே வர்றாங்க இந்த காலகட்டத்தில். அப்போ அந்த ஸ்டார்ட் அப்புமே கொஞ்சம் கவனமாக பண்ணணும், ஃபியூச்சரை பாதிச்சிடக்கூடாதுங்கிற இதில் நம்மளோட டைமை வந்து அவங்களுக்கு விற்கிறோம். இப்போ நம்ம ஒரு ஓன் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளோட இன்புட் தான் எல்லாமே. ஒரு லாஸ் ஆகுதா, அடுத்து என்ன பண்ணணும்னு தோணும். ஒரு ஃபேவர் ஆகுதா, இப்போ வந்து ஒரு அதை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறோமா, இது இன்னும் எப்படி கொண்டு போகணும்னு தோணும். எல்லா வேலையுமே நல்ல வேலை தான், ஆனால் மனசுக்கு பிடிச்ச வேலை செஞ்சாச்சுன்னா ரொம்ப நல்லா தான் இருக்கும்.